அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணியிருந்தேன். எவ்ரி வீக் வெட்னஸ்டே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து செகண்ட் டெஸ்ட்டு, செகண்ட் யூனிட்கான டெஸ்ட் இது. ஸோ இது வரைக்கும் 2 டெஸ்ட்டு முடிச்சிருக்கோம். ஸோ 2 டெஸ்ட்டுக்கான டீட்டெயில் சொல்யூஷனுமே வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க, எம்சிக்யூஸ் இன்னும் ரிசீவ் பண்ணாதவங்க இமீடியட்டாக ரிசீவ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக மார்ச்சில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஜூலை கன்ஃபார்ம் எக்ஸாம் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஏரியாஸை கவர் பண்ண முடியுமோ, எவ்வளோ கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஸோ சைட் பை சைடு எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் அதை கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும், டெய்லி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு சக்ஸஸ். ஓகே, ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் வெட்னஸ்டே டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்குன்றது ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்குங்க. nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது, சைன் ஏஎக்ஸுக்கும் எக்ஸ்பொனென்ஷியல் பவர் ஆஃப் ஏஎக்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் சி பவர் எக்ஸோட லெபினிஸ் ரூல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு கவ் கொடுத்துட்டு இதனுடைய டிவை பை டிஎக்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரியில் சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ஃபார்ம்லாம் எப்படி இருக்கும், nth டெரிவேட்டிவ் ஆஃப் லாக் எக்ஸ் என்னவா இருக்கும், அடுத்து எக்ஸ் பவர் ஒய் ஈக்குவல் டு ஈஆர் இருந்தால் தென் டிவை பை டிஎக்ஸ் என்னவா இருக்கலாம். ஸோ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ஃபார்மேட்டு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கார்டீசியன் ஃபார்மு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் போலார் ஃபார்மு, அதுக்கப்புறம் ஆங்கிள் பிட்வீன் டூ கவ்ஸ் இந்த போலார் ஃபார்முக்கு என்னவா இருக்கும், ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் இந்த போலார் கவ்ஸ்க்கு என்னவா இருக்கும் அப்படின்றது பெடல் ஈக்குவேஷன், அதாவது பிஆர் ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதனுடைய ரிலேஷன்ஸ், அது கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டல் புக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் நீங்கள் படிக்கணும். கல்குலஸ், விட்டல் கல்குலஸ் புத்தகத்தை அப்படியே நீட்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸாக எடுத்திருப்பேன். அடுத்து இந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் இருந்தால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. கர்வேச்சர் கேனா ஸோ அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத கேட்குறேன். அடுத்து கண்டிஷன் ஃபார் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஜெக்ட் டு த கான்ஸ்டன்ட் ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், அதுக்கப்புறம் லெக்ராஞ்சியன் மல்டிபிள், ஸோ அதனுடைய பேரலல் கண்டிஷன்ஸ், ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. எவால்யூட் ஆஃப் த பேரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதே போல் இது எல்லாத்துக்கும் டீட்டெயில் சொல்யூஷனும் நான் ரெடியாக பிடிஎஃப் தனியாக வச்சிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அனுப்பிடுவேன். அதே போல் என்னுடைய கிளாஸஸும் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவேன். ரெகுலராக கிளாஸஸையும் கவனிங்க. ஓகே, ஸோ எவ்வளோ நீட்டான இன்டெக்ரல் கால்குலஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக கொஷின்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது எப்படி நம்ம ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாவும் எந்த அளவுக்கு நம்ம நுணுக்கமாக படிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இது நான் நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பேன். இதே கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து எம்சிக்யூ புக்லெட்டையும் கொடுத்துருவேன். ஸோ அதில் ஒரு 6000 கொஷின் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ஒரு த்ரூ அவுட்டாக எக்ஸாம் வரைக்குமே ஒரு 5000 கொஷின்ஸ் கிட்ட கவர் பண்ணுவீங்க. டோட்டலாக எக்ஸாம் போகிற வரைக்குமே நீங்கள் ஒரு 10,000 கொஷின்ஸ் கண்டிப்பாக படிச்சுட்டு போவீங்க. அந்த அளவுக்கு நான் கொஷின்ஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து யூனிட்ஸை கவர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து டெய்லி டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் போடுவேன். ஸோ இமீடியட்டாக இந்த வாய்ப்பை தவற விடாமல் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா, ஸோ பீட்டா காமா ஃபங்க்ஷன் அதனுடைய இன்டெக்ரல் ஃபார்முலாஸ், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அது ரிலேட்டடான ப்ராப்ளம் கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இதில் வந்து ரொம்ப நுணுக்கமாக இருக்கிற கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம் ஒரு செஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் 150 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ ப்ளே பண்ணி 1 by 1 நோட் போட்டு வச்சுக்கோங்க. 10 நோட் ரெடி பண்ணுங்கள். ஸோ ரியல் லீனியர் காம்ப்ளெக்ஸ் ODE, PDE, இன்டர் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், வெக்டார் கால்குலஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் ஆப்ரேஷன் ரிசர்ச், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் 10 நோட்டு போட்டு நாங்கள் எதெல்லாம் கிளாஸ் கொடுத்தோமோ அது எல்லாமே ஒரு நோட்டாக அந்த ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை அப்படியே எழுதுங்க, அந்த நோட் எடுத்து எழுதுங்க. அதே போல் டெஸ்ட் கொஷின் அடிங்க. நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷன் 3 புக்லெட் எம்சிக்யூஸ் இருக்கும், அந்த புக்லெட்டை வாங்கி படிங்க. ஸோ 3 புக்லெட்டு இது எல்லா கண்டென்ட்டுமே நீட்டாக ஃபுல் சப்ஜெக்ட் நான் கொடுத்துருப்பேன். தாண்டி உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். பட் இது எல்லாமே கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பேன். எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருப்பேன் வித் டெஸ்ட் பேட்சோட. ஓகே ஃபைன். ஸோ இது பார்ப்போம். வேல்யூ ஆஃப் காமா ஆஃப் 1/2 நமக்கு தெரியும், √π. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டு, நோட் பண்ணிக்கிங்க. வேல்யூ ஆஃப் காமா ஆஃப் 1/2 வந்து √π. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரிசல்ட்டு, இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ காமா ஆஃப் 3/2 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ காமா ஆஃப் n+1 ஈக்குவல் டு n இன்ட்டு காமா ஆஃப் n. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன ஆகும், காமா ஆஃப் 3/2 எப்படி எழுதிக்கலாம், காமா ஆஃப் 1/2 + 1 எழுதிக்கலாம். ஸோ 1/2 இன்ட்டு காமா ஆஃப் 1/2 போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ காமா ஆஃப் n+1 நத்திங் பட் n இன்ட்டு காமா ஆஃப் n. ஸோ 1/2 டைம்ஸ் காமா ஆஃப் 1/2 வேல்யூனா √π. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், √π/2. ஸோ எந்த ஆப்ஷன் பாருங்கள்,
ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நுணுக்கமாக படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ பேசிக்காக இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ப்ராப்ளத்தை பிடிக்கும். இப்போ காமா ஆஃப் 5/2 ஒன்றா கிடைக்கும், காமா ஆஃப் 7/2 ஒன்றா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ காமா ஆஃப் 5/2 காமா ஆஃப் 7/2 இதுக்கெல்லாம் ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து காமா ஆஃப் 1/2 தான். ஓகே, 7/2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். If n is a positive integer இருந்தால் gamma of n equal to n minus 1 factorial. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, இது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு மட்டும் தான், எல்லாத்துக்கும் நீங்கள் போடக்கூடாது. n is a positive integer இருந்தால் gamma of n is nothing but n minus 1 factorial. ஸோ அங்கே ஸ்ப்ளிட் ஆகிட்டே போகும் இல்லையா, n into gamma of n minus 1, n into n minus 1 into gamma of n minus 2. ஓகே, ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்படியே இது வரைக்கும் போகலாம். ஸோ n into n minus 1 into n minus 2 into and so on 2 into 1 is nothing but n factorial. ஓகே, அப்போ gamma of n வந்து n minus 1 factorial எழுதுவோம். ரிலேஷன் பிட்வீன் பீட்டா காமா நமக்கு தெரியும். ஸோ பீட்டா காமா ஃபங்க்ஷனோட ரிலேஷன் பாருங்க, பீட்டா ஆஃப் பி காமா கியூ ஈக்குவல் டு காமா ஆஃப் பி காமா ஆஃப் கியூ டிவைடட் பை காமா ஆஃப் பி பிளஸ் கியூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இதெல்லாமே நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்து இது பாருங்க, காமா ஆஃப் 1/2 காமா ஆஃப் 1/2 டிவைடட் பை காமா ஆஃப் 1/2 பிளஸ் 1/2 பீட்டா காமா ஃபங்க்ஷன் ரிலேஷன். ஸோ இது ரூட் பை டிவைடட் பை ஸோ காமா ஆஃப் 1 ஒன்று வரும், ரூட் பை தான் பை. ஸோ எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் ஏன் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு ரிலேஷன். என்னது இங்கே பாருங்க, இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற இன்டெகிரேஷன் நீங்கள் பார்க்கணும். இன்டெகிரல் 0 to 1 x to the power m minus 1 1 minus x whole power n minus 1 dx வந்து பீட்டா ஆஃப் m கமா n எழுதிக்கலாம். அப்போது இங்கே கவனிக்கணும். ஸோ m minus 1 பார்க்கணும். ஸோ m minus 1 2, அப்போ m வந்து 3. ஸோ n minus 1 பார்க்கணும் 3, அப்போ n வந்து 4. அப்போது பீட்டா ஆஃப் 3, 4 தான் நீங்கள் போகணும். பீட்டா ஆஃப் 3, 4 which is nothing but பாருங்க, காமா ஆஃப் 3, 4 டிவைட் பை காமா ஆஃப் 3 + 4னா 7 வந்துடும். காமா ஆஃப் 3னா 3 minus 1 ஃபேக்டோரியல். ஏன்னா அதுதானே பார்த்தோம், பாசிட்டிவ் இன்டிஜருக்கு காமா ஆஃப் n பாருங்க, காமா ஆஃப் n என்ன n minus 1 ஃபேக்டோரியல். ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் பாருங்க. காமா ஆஃப் 3, ஸோ காமா ஆஃப் 3னா 3 minus 1 ஃபேக்டோரியல், அப்படின்னா 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது 2 தான். அடுத்து காமா ஆஃப் 4னா 4 minus 1 ஃபேக்டோரியல், இப்போ 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது 6. ஸோ காமா ஆஃப் 7 வந்து 7 minus 1 ஃபேக்டோரியல். ஸோ 7 minus 1 ஃபேக்டோரியல்னா 6 ஃபேக்டோரியல். ஸோ நீங்கள் அதே போட்டு மல்டிபிள் பண்ணி, ஸோ 6 ஃபேக்டோரியல் 120, 2 into 3, ஸோ டிவைட் பண்ணால் 1/60. ஸோ எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது இந்த இன்டெகிரலுக்கு உங்களால் வேல்யூஸ் இன்டெகிரல் 0 to 1 x power 4, இன்டெகிரல் 0 to 1 x power 4, இன்டெகிரல் 0 to 1 x power 4 into 1 minus x whole power 5 into dx. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஸோ பீட்டா ஆஃப் m, n ப்ராப்பர்ட்டி போட்டு அடிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து m minus 1 equal to 4, n minus 1 equal to 5. ஸோ போட்டு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் அழகாக ஷார்ட்டாக தெரிஞ்சுக்க போகிறதுக்கு எவ்வளோ ஐடியாஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கண்ணா, இன்டெகிரல் 0 to infinity e power minus x x to the power n minus 1 dx இருந்தால் காமா ஆஃப் n. ஓகே, அப்போ e power minus x இருக்குது, n minus 1 இருக்கிறதுல n இருக்குது, அப்போ n மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 3 equal to n minus 1, அப்போ n equal to 4. ஸோ இதுக்கு வேல்யூ வந்து காமா ஆஃப் 4. காமா ஆஃப் 4னா 3 minus 1 4, 3 ஃபேக்டோரியல், அப்போ 6, அவ்வளோதான். 3 ஃபேக்டோரியல் நீங்கள் போட்டுற வேண்டியது தான். ஓகே, புரியுதுங்களா? பாசிட்டிவ் இன்டிஜருக்கு நல்லா வச்சுக்கோங்க மைண்டில், காமா ஆஃப் n nothing but n minus 1 ஃபேக்டோரியல். இது வந்து பாசிட்டிவ் இன்டிஜருக்கு. ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகே, புரியுதுங்களா? இங்கே பாருங்க, இது எப்படி போடுவீங்க பாருங்க. ஸோ எவாலுவேட் இன்டெகிரல் 0 to infinity x to the power 1/2 e power minus x. அப்போ நாங்கள் n minus 1 equal to half, ஸோ n equal to 3/2. ஓகே, அப்போ காமா ஆஃப் 3/2 போடுறீங்க. இது நத்திங் பட் காமா ஆஃப் 1/2 + 1, கரெக்டுங்களா? அப்போ 1/2 காமா ஆஃப் 1/2. ஸோ 1/2 டைம்ஸ் ரூட் பை, அப்போ ரூட் பை பை 2. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, காமா ஆஃப் n + 1 இஸ் நத்திங் பட் n into காமா ஆஃப் n. இது வந்து பாசிட்டிவ் ரியல் நம்ம ஒரு ரியல் நம்பர்ஸ்க்கு நேச்சுரலாக பேசுறது. ஓகே, பாசிட்டிவ் ரியல்ஸ்க்கு நம்ம பேசுறது. நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது போல காசு கேட்பாங்க, சைனுக்கு கேட்பாங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, நல்லா கவனிக்கணும். பாருங்க, இன்டெகிரல் 0 to π/2 sin power mx into dx வந்து half times beta of m plus 1/2 1/2. ஸோ mன்றது நம்ம பார்க்கணும் 3, அப்படியே போடுங்க. 3 + 1 4/2, அப்படியே போடுங்க. காமா ஆஃப் 2 காமா ஆஃப் half divided by காமா ஆஃப் 5/2. ஸோ ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன், ஆன்சர் என்ன கிடைக்கும் 2/3. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே வந்து பாருங்க, இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா e power minus xன்னு இருக்கும், இங்கே e power axன்னு இருக்கும், e power minus axன்னு இருக்கும், சேம் ஃபார்மேட். ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்துக்குங்க, காமா ஆஃப் n டிவைடட் பை a power n. ஸோ இதுக்கு போடுங்க, இன்டெகிரல் 0 to infinity e power minus 3x into x power 4 into dx. ஸோ ஆன்சர் என்ன வரும்?
இது கூட எதை கம்பேர் பண்ணணும்? இன்டெக்ரல் 0 to infinity e power minus ax into x to the power n minus 1 into dx இந்த ஃபார்முலா. ஸோ gamma of n divided by a power n இதுதான் ஃபார்முலா. ஸோ போட்டு உங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது போல் கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இந்த புக்லெட் இந்த டெஸ்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்றவங்க என்னுடைய டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ டெஸ்ட் சீரியஸ் தனியாக இருக்குது, எம்சிக்யூஸ் வித் டெஸ்ட் பேட்ச் தனியாக இருக்குது, ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டென்ட் உங்களுக்கு வெயிட்டாக கொடுத்துட்டே வருவேன். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பியூட்டிஸ் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம புதுசாக பார்க்குறோம் அப்படின்றதான் முக்கியம். ஸோ அந்த எந்த அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது டெஸ்ட் பேட்சில் இருக்கிற விஷயம். ஸோ நீங்கள் பழக தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன், மிஸ் பண்ணிட மாட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ புக்லெட்டு, டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் போட்டது. அடுத்து டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் ரெடியாக இருக்குது. ஸோ புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த புக்லெட்டோடைய ஹார்ட் காப்பி வந்து உங்களுக்கு யூடியூப்பில் ஷோ பண்ணுவேன். ஸோ 2024 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் போயிட்டு இருக்கு. இதுவுமே நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. ஸோ 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷன் அது ஒரு காம்போ. அப்புறம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ நீங்கள் படித்து நிறைய கண்டென்ட் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் எக்ஸாமில் கேட்குற 150 கொஷின்ஸை நீங்கள் கரெக்டாக அந்த 3 ஹவர்ஸை மேனேஜ் பண்ணி 100% நீங்கள் கொஷின்ஸை கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வர முடியும். ஏன்னா இது நம்ம நிறைய போட்டி உலகம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். போஸ்டிங் கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து தவம் இருக்கணும். ஸோ உட்காந்து படிக்கணும். இந்த போஸ்டிங் வாங்கி ஆகணும் அப்படின்ற வெறித்தனத்தை உங்க கூட கொண்டு வரணும். அப்படின்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இமீடியட்டாக எம்சிக்யூ புக்லெட், டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. என்னுடைய கிளாஸஸ் முக்கியமாக மெட்டீரியல் ரிசீவ் பண்ணுறவங்களும் சரி, இதுக்கப்புறம் பண்ண போகிறவங்களும் சரி, யூடியூப்பில் பிளேலிஸ்ட் மேக்ஸ் நியூ சிலபஸ் லிங்க் உங்களுக்கு நான் அனுப்புவேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போயிட்டு யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம்னு சொல்லி தனியாக ஒரு செஷன் போட்டிருக்கோம். ஸோ அதை போயிட்டு கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக 150 வீடியோஸ் இருக்கும். அது ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஜஸ்ட் அதை மறந்துடாதீங்க. அது ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே டெஸ்ட்டோடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். ஸோ அதுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் தான் அது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே டீட்டெயில் சொல்யூஷன் நான் போட்டுட்டேன். பாருங்க. ஸோ நான் வந்து கொஸ்டினை ரெடி பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், கூகுள் ஃபார்ம் ஷீட்டே ஃப்ரேம் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே அதனுடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ இதை வந்து நான் பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக ஒவ்வொரு கொஷின்ஸை ரொம்ப நுணுக்கமாக கன்சிடர் பண்ணி எந்த அளவுக்கு கேட்கணும் அப்படின்றத பக்காவாக ரெடி பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்களுமே அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து டெஸ்ட் எழுதி நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரை கூகுள் ஷீட்டில் எனக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்க. நிறைய கொஷின்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னால் நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்து உங்களை எக்ஸாமுக்கு சூப்பராக ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.